ஒரு கல்லூரி, ஒரு கனவு. ஆனால் அந்த கனவுக்குள் மறைந்திருந்தது ஒரு அமைதியான மோசடி. கிணத்துக் கடவு. அங்கே தொடங்கிய இந்த கதை நேராக நீதிமன்ற மேடையில் வந்து நின்றது. மார்ச் 27, 2026. நீதிமன்றத்தின் கதவுகள் திறந்தன. அந்த நாள் சாதாரண நாளில்லை. அந்த நாள் மாணவர்கள் பேசாத குரல், சட்டத்தின் மூலம் ஒலித்த நாள். நீதிபதி ஜஸ்டிஸ் எம். தண்டபாணி அவர் முன் வைக்கப்பட்டது ஒரு கேள்வி. கல்வி பெயரில் வாங்கிய பணம் ஏன் திருப்பித் தரப்படவில்லை? ஒரு பக்கம் 13 மாணவர்கள், அவர்களின் நம்பிக்கை வழக்கறிஞர் சுபாஷ் மற்றும் அவரது குழு. மற்றொரு பக்கம் கல்லூரி நிர்வாகம், அவர்களின் பாதுகாப்பு அபிராஸ் எம்டி அப்துல்லா மற்றும் குழு. நீதிமன்றத்தில் வார்த்தைகள் பறந்தன, ஆனால் உண்மை மட்டும் அமைதியாக நின்றது. ஏற்கனவே உத்தரவு இருந்தும் கல்லூரி பணத்தை திருப்பவில்லை. அந்த நேரத்தில் நீதிபதியின் குரல் கடுமையானது. நெக்ஸ்ட் ஹியரிங்க்கு முன் முழு தொகையும் டிடியாக செலுத்த வேண்டும். இது கட்டாயம். ஏப்ரல் 2 மீண்டும் நீதிமன்றம். ஆனால் இந்த முறை காத்திருந்தது தீர்ப்பு மட்டும் இல்லை, ஒரு திருப்பம். கல்லூரி தரப்பு முயன்றது, வாதங்கள் வைத்தது, ஆனால் நீதிபதி ஒப்புக்கொள்ளவில்லை. இறுதியில் ஒரு டிடி, 6 லட்சம் ரூபாய் மட்டும். ஆனால் கேள்வி இன்னும் உயிரோடு. மாணவர்கள் செலுத்தியது லட்சங்களில். அப்படி இருக்க இது மட்டும் போதுமா? அந்த நேரத்தில் ஒரு தீர்மானம். 12 மாணவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்க வேண்டும். ஒரு மாணவர் மட்டும் அதே கல்லூரியில் தொடர்ந்ததால் அந்த பட்டியலில் இல்லை. நாட்கள் நகர்ந்தது. பேங்க் அக்கவுண்ட்ஸ் திறந்தன. 50,000 ரூபாய் கிரெடிட் ஆனது. ஒரு சின்ன வெற்றி. ஆனால் முழு நீதி இல்லை. இந்த கதை இங்கே முடிவடையவில்லை. இதுதான் உண்மையான திருப்பம். நீதிபதி இன்னொரு கதவை திறந்தார். தமிழ்நாடு அலையட் ஹெல்த் சயின்சஸ் டிபார்ட்மெண்ட் இந்த வழக்கில் 12வது பதிலாளி. 28 ஏப்ரல் 2025க்குள் தமிழ்நாட்டில் உள்ள அனுமதியில்லா பாராமெடிக்கல் கல்லூரிகளின் பட்டியல் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த உத்தரவு ஒரு வழக்கின் முடிவு அல்ல, ஒரு அமைப்பை கேள்வி கேட்கும் தொடக்கம். இப்போது கேள்வி, இந்த பட்டியல் வெளிவந்தால் எத்தனை உண்மைகள் வெளியே வரும்? மீதமுள்ள மாணவர்களுக்கு முழு நீதி கிடைக்குமா? இது ஒரு வழக்குதானா அல்லது ஒரு அமைப்பின் மறைமுக முகமா? இதற்கிடையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் நடந்துள்ளது. அந்த உண்மை என்ன? யார் அதற்கு பின்னால்? அடுத்த வீடியோவில் காண்போம்.